வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒருத்தர் நம்ம மேல என்ன உணர்வு வச்சிருக்காங்க? அவங்களுக்கு நம்ம மேல ஒரு ஆழமான ஈர்ப்பு இருக்கா? இல்ல வெறும் ஒரு நட்பு மட்டும்தானான்னு தெரிஞ்சுக்க நாம ரொம்பவே முயற்சிப்போம். இந்த கேள்வி உங்க மனசுக்குள்ள பல தடவ வந்திருக்கும்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு என் மேல ஒரு பாலியல் ஈர்ப்பு இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாங்க வீடியோவுக்குள்ள போலாம். முதல் நீண்ட கண் பார்வை. இது ரொம்பவே சக்தி வாய்ந்த அறிகுறிகளில் ஒன்று. ஒருத்தர் உங்களுக்கு ஈர்ப்பாக இல்லைன்னா அவங்க உங்க கண்ணை பார்த்து ரொம்ப நேரம் பேச மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு உங்க மேல ஒரு பாலியல் ஈர்ப்பு இருந்தா அவங்க உங்க கண்ணை பார்த்து அதிக நேரம் பேசுவாங்க. சில சமயம் அவங்க உங்க உதடுகளை பார்த்துட்டு திரும்பவும் கண்ணை பார்க்கலாம். இது ஒரு ஆழமான தொடர்பையும் விருப்பத்தையும் காட்டுது. இரண்டாவது உதடுகளை கடிப்பது. இது ஒரு வழக்கமான பாலியல் அறிகுறி. ஒரு பொண்ணுக்கு உங்க மேல ஒரு ஈர்ப்பு இருந்தா அவங்க அறியாமலேயே அவங்க உதடுகளை மெதுவாக நக்குவாங்க அல்லது கடிப்பார்கள். இது அவங்களோட பரபரப்பையும் பதட்டத்தையும் காட்டுது. அறியாமலேயே அவங்க அவங்களோட உதடுகளை அழகாக காட்ட முயற்சி செய்றாங்க. மூன்றாவது முடியுடன் விளையாடுவது. இதுவும் ஒரு தெளிவான அறிகுறி. ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க முடிய விரலால சுத்துறது, முடிய பின்னுக்கு தள்ளுறது மாதிரி விஷயங்களை செய்யலாம். இது அவங்களோட ஈடுபாட்டையும் உங்க மேல இருக்கிற ஈர்ப்பையும் காட்டுது. நான்காவது திறந்த உடல் நிலை மற்றும் சாய்வது. இது ஒரு பொதுவான ஈர்ப்பு அறிகுறி. ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருந்தா அவங்க உடம்பு உங்க பக்கமா திரும்பி இருக்கும். அவங்க கை மடிச்சு கட்ட மாட்டாங்க. அவங்க கால்கள் உங்க பக்கமா திரும்பி இருக்கும். அவங்க உங்க கூட பேசும்போது உங்க பக்கமா மெதுவாக சாய்வாங்க. இது அவங்க உங்க மேல ஆர்வமாக இருக்காங்கன்னு காட்டுது. அவங்க அவங்களோட தனிப்பட்ட இடத்தை உங்க கூட பகிர்ந்து கொள்ள விரும்புறாங்க. 5. சிவக்கும் கன்னங்கள். இது ஒரு உயிரியல் ரீதியான அறிகுறி. ஒருத்தர் மேல ஈர்ப்பு வரும்போது நம்ம உடம்புல அட்ரினலின் அதிகமாகும். அதனால நம்ம கன்னங்கள் மெதுவாக சிவக்கும். இது ஒரு பொண்ணு பதட்டமாகவும் பரபரப்பாகவும் இருக்காங்கன்னு காட்டுது. இது அவங்க அறியாமலேயே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். 6. கழுத்து மற்றும் தோள்பட்டை வெளிப்பாடு. ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருந்தா அவங்க அறியாமலேயே அவங்க கழுத்து பகுதியையும் காலர் போன், தோள்பட்டை, எலும்பு பகுதியையும் வெளிக்காட்டுவாங்க. அவங்க அவங்க முடியை ஒரு பக்கமா தள்ளி கழுத்தை மெதுவா ஒரு பக்கமா சாய்க்கலாம். இந்த பகுதிகள் ரொம்பவே உணர்வு பூர்வமானவ. 7ஆம் கால் செல்லும் திசை. இது ஒரு நுட்பமான ஆனா சக்தி வாய்ந்த அறிகுறி. அவங்க கால் விரல்கள் எந்த திசையில திரும்பி இருக்கோ அந்த திசையில இருக்கிறவங்க மேலதான் அவங்களுக்கு உண்மையான ஆர்வம் இருக்கும். அவங்க கால் விரல்கள் ஒந்தி உங்க பக்கமா திரும்பி இருந்தால் அது ஒரு வலுவான ஈர்ப்பு அறிகுறி. 8. பொருட்களோட விளையாடுவது. ஒரு பொண்ணுக்கு உங்க மேல ஈர்ப்பு இருந்தா அவங்க பதட்டத்தை வெளிப்படுத்த அவங்க கையில் இருக்கிற நகை, பேனா இல்ல கண்ணாடி மாதிரி பொருட்களுடன் மெதுவாக விளையாடலாம். இது அவங்க உங்க மேல கவனமாக இருக்காங்கன்னு காட்டுது. 9வது குரல், தொனி மற்றும் வேக மாற்றம். இதுவும் ஒரு அறியாத அறிகுறி. ஒரு பொண்ணுக்கு உங்க மேல ஈர்ப்பு இருக்கும்போது அவங்க குரல் மென்மையாகவும் தாழ்ந்த தொனியிலும் மாறலாம். சில சமயம் அவங்க வேகமா பேசலாம், சில சமயம் மெதுவா பேசலாம். இது உங்க மேல இருக்கிற ஆர்வத்தையும் அவங்க உங்களை கவர விரும்புறாங்கன்னு காட்டுது. சோ இதெல்லாம் தான் ஒரு பொண்ணு அறியாமலேயே வெளிப்படுத்தக்கூடிய பாலியல் அறிகுறிகள் நண்பர்களே. இப்போ இந்த கருத்து இன்னும் நல்லா புரிய ஒரு சில உண்மையான வாழ்க்கை உதாரணங்களை பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம இந்த அறிகுறிகள் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதெல்லாம் எப்படி நிஜ வாழ்க்கையில நடக்கும்? இப்போ சில உண்மையான உதாரணங்களை பார்க்கலாம். உதாரணம் 1. நீங்க ஒரு பொண்ணு கூட தேநீர் சந்திப்புக்கு போயிருக்கீங்கன்னு நினைச்சு பாருங்க. நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க உங்க கண்ணை பார்த்து நீண்ட நேரம் பேசுறாங்க. அவங்க உங்க கண்ணை விட்டு விலகாம அப்படியே கவனமாக இருக்கு. சில சமயம் அவங்க பேசிட்டு இருக்கும்போதே மெதுவாக அவங்க உதடுகளை நக்கலாம். இது அவங்க பதட்டத்தையும் உங்க மேல இருக்கிற ஈர்ப்பையும் காட்டுது. நீங்க ஒரு நகைச்சுவை சொன்னா அவங்க சிரிக்கும்போது உங்க கண்ணை பார்த்துட்டு அப்புறம் மெதுவாக உங்க உதடுகளை பார்த்துட்டு திரும்பவும் கண்ணை பார்க்கலாம். இது தெளிவான அறிகுறி. உதாரணம் 2. நீங்க அலுவலகத்துல ஒரு குழு சந்திப்புல இருக்கீங்க, இல்ல உங்க நண்பர்கள் கூட ஒரு பேச்சுல இருக்கீங்க. அப்போ அந்த பொண்ணு உங்க பேச்சுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்க உங்க பக்கமா மெதுவாக சாஞ்சு பேசுறாங்க. அவங்க திறந்த உடல் நிலையில இருக்காங்க, கை கட்டாம. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அறியாமலேயே அவங்க முடிய சுத்துறது இல்லைன்னா முடிய பின்னுக்கு தள்ளுறது மாதிரி விஷயங்களை செய்யலாம். இது அவங்க உங்க மேல ஆர்வமாக இருக்காங்க, உங்க கூட ஒரு நெருக்கத்தை விரும்புறாங்கன்னு காட்டுது. இந்த உதாரணங்கள் எல்லாம்
இந்த அறிகுறிகளை நீங்க எப்படி நிஜ வாழ்க்கையில புரிஞ்சுக்கலாம்னு காட்டுது. முக்கியமா இந்த அறிகுறிகள் ஒரு தடவை மட்டும் நடந்தா அது ஒரு தற்செயலாக இருக்கலாம். ஆனா அதே அறிகுறிகள் பல முறை நடந்ததுன்னா அது ஒரு தெளிவான செய்தி. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த அறிகுறிகளை தவறா புரிஞ்சுக்க கூடாது. இது ஒரு ஆரம்ப கட்ட ஈர்ப்பு மட்டும்தான். இது ஒரு பச்சை விளக்கு மாதிரி தான். இந்த பச்சை விளக்கை நீங்க எப்படி மரியாதையாகவும் பக்குவமாகவும் கையாளுறீங்கன்னு தான் முக்கியம். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இப்போ இந்த அறிகுறிகளை எப்படி புத்திசாலித்தனமாக கையாள்வது, அதுக்கான சில நடைமுறை குறிப்புகள் பார்க்கலாம். சரி, நம்ம இந்த அறிகுறிகள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், உதாரணங்களும் பார்த்தோம். இப்போ இந்த அறிவை எப்படி நம்மளோட வாழ்க்கையில நல்ல விதமாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இங்க சில நடைமுறை குறிப்புகள் இருக்கு. 1. கவனியுங்கள், முறைத்து பார்க்காதீர்கள். இந்த அறிகுறிகளை கவனிக்கிறது நல்லது, ஆனா அவங்க உடல் மொழியை உற்று பார்க்காதீர்கள். இது அவங்களை சங்கடமாக, அன்கம்ஃபர்டபிள் உணர வைக்கும். நுட்பமாகவே கவனியுங்கள். சூழல் தான் எல்லாமே. ஒரு தொடுதல், ஒரு பார்வை, இதெல்லாம் எந்த சூழல்ல நடக்குதுன்னு பாருங்க. ஒரு விருந்துல நடக்கிறது வேற, ஒரு அலுவலக சந்திப்பில நடக்கிறது வேற. தனிப்பட்ட சுபாவத்தை புரிஞ்சுக்கிறது அவசியம். 3. பல அறிகுறியை கவனியுங்கள். ஒரே ஒரு அறிகுறியை மட்டும் வச்சு முடிவுக்கு வராதீங்க. பல அறிகுறிகள் ஒரே நேரத்தில் நடக்குதான்னு பாருங்க. உதாரணமா, நீண்ட கண் பார்வை, கூடவே உதடுகளை நக்குவது மற்றும் உங்க பக்கமா சாய்வது. இந்த 3ம் இருந்தால் அது ஒரு வலுவான ஆதாரம். 4. அவங்களோட உடல் மொழியை பிரதிபலிக்கவும். இது ஒரு சக்தி வாய்ந்த முறை. அவங்க உங்க பக்கமா மெதுவாக சாய்ந்தால் நீங்களும் மெதுவாக சாய்ந்து பேசலாம். இது நல்லுறவை உருவாக்கவும் அவங்களை சௌகரியமாக உணர வைக்கவும் உதவும். ஆனா இதை இயல்பாக செய்யணும், அதிகமாக செய்யக்கூடாது. 5. மரியாதையுடன் முயற்சித்து பாருங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஒரு மரியாதையான முயற்சி எடுத்து பாருங்க. உதாரணமா, ஒரு ஜோக் சொல்லிட்டு அவங்க சிரிக்கும்போது மெதுவாக ஒரு நட்பு ரீதியான தொடுதல் தோல்ல கொடுக்கலாம். அவங்க எப்படி பதிலளிக்கிறாங்கன்னு பாருங்க. அவங்க அந்த தொடுதலை வரவேற்கிறாங்களா இல்ல விலகி போறாங்களா? 6. ஊகிக்க வேண்டாம், அதிக தன்னம்பிக்கை வேண்டாம். இந்த அறிகுறிகளை பார்த்துட்டு உடனே அவங்க என்னை விரும்புகிறார்கள்னு நினைக்காதீங்க. இது ஒரு வாய்ப்பு தான், ஒரு தொடக்கம். அதிக தன்னம்பிக்கை அவங்களை சங்கடமாக உணர வைக்கும். 7. சௌகரியமான சூழலை உருவாக்குங்கள். ஒரு பொண்ணு இந்த அறிகுறிகளை வெளிப்படுத்தணும்னா அவங்க உங்க கூட பாதுகாப்பாகவும் சௌகரியமாகவும் உணர வேண்டும். அவங்களை அழுத்தத்துக்கு உள்ளாக்காதீங்க, உண்மையான உரையாடலை உருவாக்குங்க. 8. அவளுடைய வரையறைகளை மதிக்கவும். இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு எதிர்மறையாகன்னு தெரிந்தால் இல்ல அவங்க சங்கடமாக இருந்தால் அவங்க வரையறைகளை மதிக்கணும். ஆரோக்கியமான உறவுக்கு பரஸ்பர மரியாதை ரொம்ப முக்கியம். 9. உண்மையாகவும் நேர்மையாகவும் இருங்கள். கடைசியா, இந்த குறிப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி நீங்க ஒரு ஃபேக் பர்சனாலிட்டி உருவாக்காதீங்க. நீங்க நீங்களாகவே இருங்கள். உங்க உண்மையான சுபாவத்துக்காக ஒருத்தர் உங்களை பிடிச்சா அந்த உறவு ரொம்ப காலம் நீடிக்கும். இந்த குறிப்புகள் எல்லாம் ஒருத்தரை நல்லா புரிந்து கொள்ளவும் ஆரோக்கியமான உறவுகளை உருவாக்கவும் உங்களுக்கு ரொம்பவே உதவும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய அர்த்தமுள்ள வீடியோஸ் பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை அழுத்திருங்க ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ். அடுத்த வீடியோவில் ஒரு அடுத்த கட்ட தலைப்புடன் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.